தலைவலி வந்துவிட்டால் மாத்திரை போடாமல் இருக்க தான் நம்ம பார்க்கணும். மாத்திரை போடாமல் அந்த தலைவலி எப்படி குணப்படுத்துறது அப்படின்னு தான் பார்க்கணும். அதுக்கு என்ன வழி அப்படின்னு தான் நம்ம யோசிக்கணும். மாத்திரை போடாமல் எப்படி தலைவலியை குணப்படுத்துறது? திறந்த வழியில் போயிட்டு ஒரு 2-3 கிலோமீட்டர் நடந்து போயிட்டு வரலாம். தலைவலி வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் மொபைல் ஃபோனே பார்க்கக்கூடாது. தலைவலி வர்ற மாதிரி இருக்கா, மொபைல் ஃபோன் பார்க்காதீங்க, டிவி பார்க்காதீங்க, ஃபோனில் கூட யார்கிட்டையா பேசாதீங்க. அமைதியாக திறந்த வழியில் எங்கேயாவது ஊருக்கு ஒதுக்குப்புறமா அப்படி ஒரு 2-3 கிலோமீட்டர் நடந்து போயிட்டு வாங்க. திறந்த வழியில் நடந்து போயிட்டு வந்தால் தலைவலி குறையும். அப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணோன்னா, நல்ல எலுமிச்சம்பழச்சாறு, அதில் நல்ல தேன் கலந்து அல்லது கருப்பட்டி வெல்லம் கலந்து நல்ல எலுமிச்சம்பழச்சாறு ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு அந்த டீயை குடிக்கணும். அந்த டீ அதில் கொஞ்சம் அமுக்கரா பொடி போட்டு அந்த டீயை குடிச்சிங்கன்னா உங்களுக்கு தலைவலி குறைஞ்சிரும். அப்படி குடிச்சிட்டு போய் 2-3 கிலோமீட்டர் நடந்து போயிட்டு வரணும். மொபைல் ஃபோன் பார்க்கக்கூடாது, பாட்டு கேட்கக்கூடாது, மொபைல் ஃபோனில் கூட யார்கிட்டையும் பேசக்கூடாது, டிவி பார்க்கக்கூடாது, புத்தகம் கூட படிக்கக்கூடாது. அப்படி யார்கிட்டையும் பேசாமல் அப்படி திறந்த வழியில் ஒரு 2-3 கிலோமீட்டர் நடந்து போயிட்டு வரணும். அப்படி போயிட்டு வர்றதுக்கு முன்னாடி இந்த எலுமிச்சம்பழ டீ குடிக்கணும். ஒரு 2 டம்ளர் நல்ல 2 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு எலுமிச்சம்பழச்சாறை நல்லா புழிஞ்சு ஊற்றி அதை நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியில் நல்ல வெல்லம் அல்லது கருப்பட்டி அல்லது தேன் கலந்து நல்லா இனிக்க சுட அதில் ஒரு அமுக்கரா பொடி, அதாவது அஸ்வகந்தா பொடின்னு சொல்லுவாங்களே, அது அமுக்கரா பொடி ஒரு ஸ்பூன் போட்டு அதை நீங்கள் குடிச்சிங்கன்னு வச்சிங்க. அதை நல்லா கலந்து அதை சூடாக அந்த எலுமிச்சம்பழ டீயை குடிச்சிங்கன்னா, குடிச்சிட்டு ஒரு 2-3 கிலோமீட்டர் நடந்து போயிட்டு வந்துட்டு திரும்ப வீட்டுக்கு வரீங்கன்னு வச்சிங்க. யாருக்கிட்டையும் பேசாதீங்க, புத்தகம் படிக்காதீங்க, டிவி பார்க்காதீங்க, மொபைல் ஃபோன் பார்க்காதீங்க. பார்த்துட்டு திரும்ப வர்றதுக்குள்ளே உங்களுக்கு தலைவலி குணமாயிடும். இந்த மாதிரி மாத்திரை போடாமல் அந்த தலைவலியை குணப்படுத்துறது தான் ஒரு சவாலான ஒரு விஷயம். மாத்திரை இருக்குது, பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரை போட்டுறக்கூடாது. மாத்திரை போட்டால் அடிக்கடி தலைவலி வரும். அதனால் மாத்திரை போடாமலே அந்த தலைவலியை சரி செய்யும்போது தான் தலைவலி நமக்கு தொடர்ந்து வராது. மாத்திரை போட்டுட்டோன்னா அந்த தலைவலி மீண்டும் மீண்டும் வரதான் செய்யும். மாத்திரை போடுவதால் சிறுநீரகம் பாதிக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் எப்போ தலைவலி வந்தாலும் மாத்திரை போடாமல் அதை சரி செய்வதற்கு நாம் முயற்சித்து வெற்றி பெறவும் வேண்டும். அது திறந்த வெளியில் நடந்துட்டு வரணும், அல்லது ஓடிட்டு கூட வரலாம். நல்ல சுட 2 டம்ளர் அல்லது ஒரு சொம்பு எலுமிச்சை டீ, லெமன் டீ குடிச்சிட்டு அதில் ஒரு ஸ்பூன் அமுக்கரை பொடி கலந்து ஒரு சொம்பு நல்லா கொஞ்சம் சுட குடிச்சிட்டு அப்படியே ஒரு 2-3 கிலோமீட்டர் நடந்து போயிட்டு வரலாம், அல்லது ஓடிட்டு வரலாம். ஓடிட்டுலாம் வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் இதில் நீங்கள் மொபைல் ஃபோன்லாம் திரும்ப பார்க்கவே கூடாது. மொபைல் ஃபோன், டிவி எதுவுமே பார்க்காம அப்படி போய் 2 கிலோமீட்டர் ஓடிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கிங்க, அப்படியே தலைவலி எங்கே இருக்குன்னு எங்கே வந்துச்சு எங்கே போச்சுன்னே தெரியாது. அந்தளவுக்கு சுத்தமாக தலைவலி. அதனால் இதுதான் மருத்துவம். ஒரு தலைவலி சரியாகணும்னா என்ன மருத்துவம்? இதுதான் மருத்துவம். இதுதான். அப்போ தலைவலி வர்றதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி லெமன் டீ போட்டு குடிக்கிறது ரொம்ப நல்லது. தலைவலி வர்றதுக்கு முன்னாடியே அடிக்கடி நீங்கள் பால் கலந்து டீ போட்டு குடிக்கிற வழக்கம் உங்களுக்கு இருக்கிறத விட அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி லெமன் டீ போட்டு குடிக்கலாம். அப்போது தலைவலி வந்தால் கூட இந்த லெமன் டீ சரி பண்ணுது அப்படின்னா, தலைவலி வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் இதை குடிச்சிங்கன்னா தலைவலி வராமல் உங்களுக்கு அதை பார்த்துக்கும். தலைவலி வருவதற்கு முன்பே இதை குடிக்கிற வழக்கம் இருக்க வேண்டும். தலைவலி அதாவது தினமும் ஒரு சாயந்தரம் ஒரு வேளையாவது இந்த லெமன் டீ குடிக்கிற வழக்கம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு தலைவலியே வராது. அந்த லெமன் டீயில் கண்டிப்பாக எது சேர்க்கணும்? அமுக்கரா பொடி சேர்க்கணும். அமுக்கரா சூரணம்னு ஒரு சூரணம் இருக்குது, அது நாட்டு மருந்து கடையில் கிடச்சின்னு அதை கலந்து ஒரு ஸ்பூன் கலந்து இந்த லெமன் டீயை நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க, தினமும் ஈவினிங் மாலை நேரத்தில் குடிச்சிட்டு வரீங்க, ஒரு வேளையாச்சும் குடிச்சிட்டு வாங்க. ஒரு 2 டம்ளர் குடிச்சிட்டு வந்தீங்கன்னாக்கா, இல்லை 1 டம்ளரே கூட சுட குடிச்சிட்டு வந்தீங்கன்னா தலைவலி வர்றதுக்கு முன்னாடியே நம்ம அதை நிறுத்துகிற மாதிரி தான், நிறுத்துவதற்கான மருத்துவம் தான் இது. தலைவலி வருவதற்கு முன்பே, நம்ம வருவதற்கு வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற ஒரு நிலையை நம்ம ஏற்படுத்தி விடலாம். எக்காரணம் கொண்டு மாத்திரை மட்டும் போட்டுறவே கூடாது. தலைவலி வந்துவிட்டால் மாத்திரை போடாமல் குணப்படுத்தணும் அப்படின்னா, தலைவலி வந்துருச்சா அப்போ குளிக்கிறது ரொம்ப நல்லது. குளிச்சுட்டாக்கா அந்த தலைவலி குணமாகும். அப்படியே குளிச்சுட்டு ஒரு சூடாக டீ, அந்த லெமன் டீ போட்டு குடிச்சிட்டு அப்படியே ஒரு 2-3 கிலோமீட்டர் நடந்து போயிட்டு வரலாம், ஓடிட்டு கூட வரலாம். இந்த மாதிரி வழக்கத்தை கடைப்பிடிக்கணும். தலைவலி வராமல் இருக்கணும், அடிக்கடி வராமல் இருக்கணும்னா தரையில் படுத்து தூங்கணும். தரையில் பாய் விரித்து படுத்து தூங்கணும். கட்டிலில் படுக்கக்கூடாது, மெத்தையில் படுக்கக்கூடாது. கட்டிலில் படுத்தாலோ மெத்தையில் படுத்தாலோ நல்லா தூக்கங்கிறது வராது. அதனால தலைவலி அடிக்கடி வரும். மெத்தையில் படுக்கிறவங்களுக்கு, கட்டிலில் படுக்கிறவங்களுக்கு தலைவலி அதிகமாக வரும்.
ஏன்னா நல்ல தூக்கங்கிறது கண்டிப்பாக கட்டிலில் படுத்தாலோ மெத்தையில் படுத்தாலோ தூக்கம் வராது. அதனால் தரையில் படுக்கணும். தரையில் பாய் விரித்து, நல்லா சிமெண்ட் தரையில் பாய் விரித்து, போர்வையெல்லாம் விரித்து அதில் நல்லா படுத்து தூங்கணும். அப்போ தான் நல்ல தூக்கம். கண்டிப்பாக நமக்கு தூக்கம் வரும். உறுதி அன்றைக்கி தூக்கம் வருமா வராதாங்கிற சந்தேகமே உங்களுக்கு இருக்குது. அந்த தூக்கங்கிறதுல உங்களுக்கு உறுதித்தன்மை வரும். நீங்கள் கட்டிலில் படுக்கிறீங்க, மெத்தையில் படுக்கிறீங்கன்னா உங்களுக்கு தூக்கம் வருமா வராதானே சொல்ல முடியாது. தூக்கம் சரியாக வரலைன்னா கண்டிப்பாக தலைவலி வரும். அதனால் தலைவலியை குணப்படுத்தணுன்னா அதுக்கு எவ்வளோ பெரிய ஒரு மாற்றங்களை நம்ம வாழ்க்கையில் நம்ம செய்ய வேண்டியிருக்கு பாருங்கள். அந்த அளவுக்கு மாற்றங்களை செஞ்சால் தான் தலைவலி வராமல் பார்த்துக்க முடியும். தலைவலின்னா நமக்கு வரவே வராது அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு ஒரு உத்தரவாதத்தை கொடுக்க முடியும். தரையில் படுத்து தூங்கணும். ரொம்ப முக்கியமான விதிமுறை. கட்டிலில் படுக்கவே கூடாது, பெட்டில் படுக்கவே கூடாது. தரையில் நல்லா பாய் விரித்து, போர்வை விரித்து அப்படி படுத்து தூங்கணும். அப்போ தான் உங்களுக்கு தலைவலியை குணப்படுத்துறதுக்கு நம்ம இவ்வளோ நடைமுறைகளை கடைப்பிடிக்க வேண்டியிருக்கு. தலைவலி வந்ததுன்னா அந்த சூடான உணவுப் பொருளே சாப்பிடக்கூடாது. ரொம்ப சூடான உணவுப் பொருள்னால் என்னது, இந்த கோழிக்கறி அந்த மாதிரி சொல்கிறேன். அதுக்காக டீ குடிக்கக்கூடாது, லெமன் டீ குடிக்கக்கூடாது அப்படி சொல்லலை. இந்த கோழிக்கறி, அந்த கோழிக்கறியெல்லாம், பரோட்டா, அது மாதிரிலாம் ரொம்ப ஒரு வெப்பம் நிறைந்த உணவு. அதெல்லாம் சாப்பிடவே கூடாது. தலைவலி அடிக்கடி வருதா, அதுவும் ஒரு காரணம். அது மாதிரி குட் நைட் லிக்விடேட்டரு, அதுபோல் கொசுவத்தி சுருள் இதெல்லாம் பயன்படுத்தவே கூடாது. இந்த கெமிக்கல் கண்டிப்பாக நமக்கு தலைவலியை ஏற்படுத்தும். இப்போ கொசு வத்திலாம் இருக்குது, கொசு அகர்பத்தி மாதிரி கொசு பத்திலாம் இருக்குது, அதெல்லாம் கூட பயன்படுத்தவே கூடாது. அதனால் கொசுவலை பயன்படுத்தி நல்லா திறந்த காற்றோட்டம் இருக்கணும். நம்ம படுத்து தூங்குகிற அறையில் நல்ல காற்றோட்டம் இருக்கணும். வெளிக்காற்று உள்ளே வெளியில் போகணும். அந்த காற்று சுழற்சி ஒரு ரூமுக்குள்ளே இருக்கணும். அப்போ அந்த மாதிரி அறையில் படுத்து தூங்கணும். இவ்வளோ முயற்சி, இப்போ இந்த மாதிரி நிறைய முயற்சிகளை செஞ்சால் மட்டும்தான் அந்த தலைவலியை குணப்படுத்த முடியும், வராமலும் தடுக்க முடியும். தலைவலி வராமல் இருக்கணும்னா சண்டை போடக்கூடாது. சண்டைன்னா ஒரு உரிமையோட மென்மையாக இருக்கணும். அந்த சண்டையில் ஒரு மென்மை இருக்கணும். இந்த வன்முறை இருக்கக்கூடாது. வன்முறை கலந்து சண்டை போடக்கூடாது. வன்முறை கலந்ததாக இருக்கக்கூடாது சண்டைகள். கத்தி பேசி, கெட்ட வார்த்தைலாம் பேசி அந்த மாதிரி சண்டை போட்டால் கண்டிப்பாக தலைவலி வந்துடும். அந்த அளவுக்கு ஒரு தலைவலி வராமல் இருக்கணும்னா நாம் நம்மை மென்மையாக மாற்றிக்கொள்ள வேண்டும். மென்மையானவர்களாக நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதுமாதிரி மாமிச உணவெல்லாம் சாப்பிடக்கூடாது. மாமிசத்தெல்லாம் கடினமாக செரிமானம் ஆவதற்கு சிரமப்படுகிற உணவுகளை சாப்பிடக்கூடாது. செரிமானம் ஆவதற்கு சிரமப்படுகிற உணவுகளை நம்ம சாப்பிடக்கூடாது. அப்போ தான் தலைவலி வராமல் பார்த்துக்க முடியும். வயிற்றில் கழிவுகள் தேங்கி இருந்தாலும், மலச்சிக்கல் இருந்தாலும் தலைவலி வரும். அதனால் தலைவலி வந்துருச்சா, தலைவலியை குணப்படுத்தணுமா, அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, வயிற்றில் இருக்கிற கழிவுகளை வெளியேற்ற வேண்டும். என்ன பண்ணுறது, தானாக வந்தால் தான் வரும், அப்படி தானே. அப்போது இல்லைன்னா என்ன பண்ணுறது, வயிற்றில் கழிவுகள் எதுவும் இருக்குதா, ஒருவேளை அதை வெளியேற்றணுமா, அதுக்கு என்ன பண்ணால் இனிமா கேன் பயன்படுத்தி மலத்துளை வழியாக ஒரு 500 ml தண்ணியை மலக்குடலுக்குள் செலுத்தி அப்புறம் ஒரு 10-20 நிமிஷம் படுத்து கிடந்துட்டு அப்புறமா போய் கழிவறைக்கு போயிட்டு மலம் கழிக்க வேண்டும். அப்போ வயிற்றுக்குள்ளே அனுப்பப்பட்ட அந்த தண்ணீர் இருக்குல்ல, 1/2 லிட்டர் தண்ணியாக அதில் தேவையான அளவுக்கு தண்ணி, அந்த தண்ணீர் வெளியே வரும்போது உள்ளே இருக்கிற கழிவுகள் எல்லாமே வெளியே வந்துடும். இதன் மூலமும் தலைவலியை சரி பண்ணலாம், தலைவலியை குணப்படுத்துறதுக்கு. ஏன்னா வயிற்றில் கழிவுகள் தேங்கும்போது அது தலைவலியை ஏற்படுத்தும். தலைவலி உருவாவதற்கு அது ஒரு காரணமாக இருக்கும். அப்போ வயிற்றில் உள்ள, அதாவது மலக்கழிவுகள் அதை வெளியேற்றணும். வெளியேற்றிட்டாக்கா இனிமா கேன் பயன்படுத்தி அதை நம்ம வெளியேற்றும் போது வயிறு சுத்தமான உடனே அந்த மலக்குடல் கழிவுகள் எல்லாமே வெளியே வந்த உடனே அந்த தலைவலி குணமாகறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. தலைவலி மாத்திரை போடாமல் தலைவலியை குணப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கும்போது தான் இப்படி 1008 வழிகள் இருப்பது நமக்கு தெரிய வரும். வெறும் மாத்திரையை மட்டுமே போட்டுக்கிட்டு இருந்தோன்னு வைங்க, அந்த மாத்திரையை மட்டும்தான் நமக்கு தெரியும். தலைவலியை குணப்படுத்தணுமா, மாத்திரை போட்டால் சரியாயிடும். ஆனால் தலைவலியை குணப்படுத்துறதுக்கு 1000 வழிகள் இருக்குது, கோடிக்கணக்கான வழிகள் இருக்குது. ஆவி பிடிக்கலாம், ஆவி பிடிச்சா கூட தலைவலி குணமாகும். நல்ல மூலிகைகளை போட்டு ஒரு ஆவி பிடிச்சிரோன்னு வைங்க, அது தலைவலி எப்படி குணமாகும். இப்படி தலைவலி குணமாகிறதுக்குன்னு சொல்லிட்டு இயற்கையான வழிகள் அது 1008 இருக்குது. நீ கோடிக்கணக்கான வழிகள் இருக்குது, நம்ம கண்டுபிடிக்கலாம். தலைவலி வராமலே வச்சுக்க முடியும். அதையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டுக்கிட்டு ஒரு மாத்திரை போடுறதுங்கிறது நம்ம அறிவை மலிக்கிறோம். அந்த தலைவலியை குணப்படுத்துறதுக்கான வேறு வழியே இல்லை, மாத்திரை தான் தீர்வுங்கிற மாதிரி நமக்கு ஏற்பட்டுரும். அது மாதிரி
தலைவலியை குணப்படுத்துறதுக்கு கோடிக்கணக்கான வழிகள் இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம மாத்திரை போடுறதுங்கிறது வந்து ஏதோ மாத்திரை தான் தீர்வு, உடனடியாக அது சரியாயிடணும், எப்போ வந்தாலும் ஒரு மாத்திரை போடுற அடிக்கடி வரும். அப்போ நீங்கள் மாத்திரை போடக்கூடாது. அப்படிங்கும்போது தான் நிறைய வழிகள், நிரந்தரமாக அந்த தலைவலி வராமல் வைக்கிறதுக்கான நிறைய வழிகள் உங்கள் கண்ணுக்கு தெரிய வரும். அதை நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. மாத்திரை போடக்கூடாதுங்கிறதுல உறுதியாக இருக்கணும். தலைவலி வந்தால் தலைவலியை குணப்படுத்துறதுக்கு மாத்திரை எதுவும் பயன்படுத்தக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தால் தலைவலியை குணப்படுத்துவதற்கும் தலைவலி நிரந்தரமாக வராமல் தடுப்பதற்கும் இருக்கின்ற ஒரு 1008 வழிகள் அல்லது லட்சக்கணக்கான வழிகள் நம்ம கண்ணுக்கு தெரிய வரும். அதன் மூலமாக நிரந்தரமாக தலைவலி நம்ம வாழ்க்கையில் வராமலே பார்த்துக்க முடியும். நம்ம தலைவலி போட்டோம், தலைவலி மட்டும்தான் தீர்வுன்னு நம்ம நினைக்க ஆரம்பிச்சிருவோம். அதுக்கு அடிமையாகிடும். ஏன்னா அது ரொம்ப எளிது, ஒரு மாத்திரை வாங்கி வாயில் போட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம எப்போ மாத்திரைக்கே அடிமையாகிடும். அப்புறம் அது வந்து பல பக்க விளைவுகளை உருவாக்கும்.